بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாம் சிந்திக்க வேண்டியது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்பதை பற்றியே. மிக அழகான உடலையும் பேசும் திறனையும் பல நற்குணங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறான். ஆனால் இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருவது ஒரு ஏழ்மையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் வீடியோவாகும். பார்க்கும்போது பலவீனமான உடல் என்று தோன்றினாலும் அது நம்மில் எவ்வளவு பெரிய முன்மாதிரியை உருவாக்குகிறது. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருக்க நாம் குர்ஆனை மறந்து போகும்போது இது போன்றவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இந்த குழந்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த வீடியோவை ஒருமுறை பார்த்து விடுவோம். بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. கருணையாளனான அல்லாஹ் நமது நேர்வழிக்காக இறக்கியவைதான் புனித குர்ஆன். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை புனித குர்ஆன் நமக்கு கற்பிக்கிறது. நபி ஸல் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அந்த மாமகள் கூறியது நபி ஸல் அவர்களின் வாழ்க்கை புனித குர்ஆனாகவே இருந்தது என்பதாகும். நமது வாழ்க்கை புனித குர்ஆனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்ற மகத்தான பாடத்தை இந்த நிகழ்வு கூறுகிறது. இன்றைய வேலைப்பளு காரணமாக மனிதர்களுக்கு புனித குர்ஆனை ஓதுவதற்கு கூட நேரமில்லை. இது சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. தான் எதற்காக வாழ்கிறோம் என்பதை பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கிய ஆரோக்கியத்தை அவனுக்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக இன்று பலர் அல்லாஹ்வை மறந்து போகும் ஒரு நிலையை நாம் காண முடிகிறது. வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாத ஒரு விஷயம் புனித குர்ஆன் என்பது. ஒருவர் புனித குர்ஆனை கைவிட்டால் அவரது வாழ்க்கை ஆசீர்வாதமற்றதாகவும் மிகவும் கஷ்டமானதாகவும் ஆகிவிடும் என்பது உறுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதுவோரில் நம்மையும் உள்ளடக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.